சார், செக்யூரிட்டிலாம் பக்காவா டைட் பண்ணியாச்சு. இனிமே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். Hey, you are so cute. சோ கியூட்டா? என்னடா சொல்ற? அதான் எதிரிலேயே இருக்கனே. என்ன என்னாச்சு உனக்கு? ஏண்டா டேய், அவ இருமினா உன் இதயம் அப்படியே உடைஞ்சிருமா? எப்படி? இருமல் தான் உனக்கு உலகத்திலேயே கொடூரமான நோயா? இருமலுக்கு ரெட் ரோஸா? ஏண்டா, என்னதான் லவ் சீனுக்கு லாஜிக் வேண்டானாலும் சொல்ற பொய்க்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? உன்னை என்னமோ நினைச்சிட்டான்டா. ஆனா நீ எனக்கு டியூஷன் எடுப்ப போலையே. பா போதும் சூர்யா, ரொம்ப ஓட்டாத. நானும் அனுவும் லவ் பண்ணும்போது கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா நீ பேசுன. நல்லா மாட்டின என்கிட்ட. You are so cute. டேய், அதான் போதும்னு சொல்றேன்ல. சத்தியமா சொல்றேன்டா, நீயும் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி வழிஞ்சு பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இருடா இரு, இன்னொரு தடவை நீ மாயா கிட்ட பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி உனக்கு காமிக்கிறேன். அப்ப தெரியும் எங்க நிலைமை. தேவையில்லாம நான் உன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் பாரு. ஆளை விடுறா சாமி. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடக்கூடாது இல்ல? You are so cute. டேய் விடுறா. இந்த வீட்ல ஏன் சார் எல்லாமே வினோதமா நடக்குது? ஏன் சார் எதுவுமே நார்மலா இல்ல? ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்களே, ஏன் சார்? நான் என்ன கண்டுக்கலன்னு சொல்றேன் மீரா. பி ஓபன். நேரடியாவே சொல்றேன் சார். அன்னைக்கு என்னடானா திடீர்னு அனு பயந்து ஓடுனா. கேட்டா ஏதோ உருவம் வந்துச்சுன்னு சொன்னா. யாரோ அவளை துரத்துறாங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. மாயா வந்த அன்னைக்கு அனு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா. அனு எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா, அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இதையே நீ இவ்வளவு பெருசாக்குற. இப்ப அனு நார்மலா தானே இருக்கா? சரி சார், அப்ப சுகந்திக்கு ஏன் சார் திடீர்னு அப்படி ஆகணும்? அவளை ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்த பின்னாடி அனு டிஸ்டர்ப்டாவே இருக்கா. அதை விடுங்க சார். ஏன் சார் அன்னைக்கு சுப்பு சாரும் புஷ்பா மேடமும் அனுவும் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு போகணும்? இந்த வீட்ல என்ன இல்லன்னு அவங்க வீட்டுக்கு போனாங்க சார்? இல்ல சார், நான் எல்லாத்தையுமே குவைட்டா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடு இப்படி இருந்தது இல்லையே சார். சாதாரணமா நடந்த விஷயங்களை நீயா கனெக்ட் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாத மீரா. நோ சார், நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் தோணி இருக்கணும். ஆனா நீங்க எப்பவுமே அனுவை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு எதுவுமே கண்ணுல பட மாட்டேங்குது சார். இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயமுமே நார்மலா இருந்தா ஓகே. பட் சப்போஸ் அப்படி இல்லனா, ஐ திங்க் நம்ம போலீஸ் கிட்ட போறதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது சார். நோ மீரா, போலீஸ் எல்லாம் வேண்டாம். ஏன் சார்? அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்காம பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாமே சார். கமிஷனரும் நீங்க என்ன சொன்னாலும் செய்வாரு. கேட்டு பாருங்க சார். போலீஸ் வந்து ஒரு தடவை பார்த்தா போதும். இங்க என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. நோ மீரா, எந்த எவிடன்ஸும் இல்லாம போலீஸ்க்கு போறதெல்லாம் ஓவர். கல்யாணம் வர வச்சிருக்கோம். இந்த நேரத்துல போலீஸ் என்கொயரின்னு வந்தா அனு வீட்டுல எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு இது தேவையில்லாத டென்ஷன். ஐயோ சார், அனுவை விட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வந்து யோசிச்சு பாருங்க. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் மீரா. அண்ணி சந்திரா எல்லாரும் கல்யாணம் ஜாலி மூட்ல இருக்காங்க. அம்மாவோட கொடி வழி சொந்தக்காரங்க மாயா வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி போலீஸ் எல்லாம் இங்க வந்தா அது எங்க பிரகாஷ் குடும்பத்துக்கே அசிங்க. ஐ காண்ட் அலோ தட். சார், கண்ணுக்கு தெரியாத எதிரி எப்பவுமே ஆபத்து தான் சார். ஒண்ணு நீங்க ஆக்ஷன் எடுங்க, இல்ல போலீஸாவது ஆக்ஷன் எடுக்க விடுங்க. இந்த பங்கஜுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் எல்லா பொறுப்பையும் என்கிட்டயாச்சும் விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். மீரா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. நீயா கற்பனை பண்றதை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. சார், பாய் மீரா.
என்ன ஆச்சு இந்த சூர்யா சாருக்கு? ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜும் இல்ல. இங்க ஒருத்தி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்படி என்னதான் பண்றாரு? பிரியா. பிரியாவா? ஓ, ரேகா, ராஜி, பிருந்தா. என்ன சார் இத்தனை பொண்ணுங்க பேர் சொல்றீங்க? அப்படி சொன்னாதானே நெஜல் அவருக்கு கோபம் வரும். நெஜல் அவரு அண்ணன்றதாவது நிஜமா இல்ல அதுவும்? எப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் தான் இவ்வளவு பொசிசிவ்னஸ் வருதோ? ஆம்பளைங்க மட்டும் என்ன சார் பண்ண போறீங்க? தள்ளி நில்லுங்க சார். இப்போ ஓகேயா? ஐயோ, நான் அந்த பக்கம் தள்ளி நிக்க சொன்னேன். சூரிய பிரகாஷ், நீ செத்த. ஹலோ சார். என்ன உஷு?
ஐ லவ் யூ அனு. ஐ டூ லவ் யூ சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், சொன்ன கேளுங்க சார். அனு பயப்படாத. ஐயோ சார், நீங்க அப்படியே இருங்க, நான் போய் பங்குச்சரை கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பயப்படாம இரு. இனிமே பயப்பட ஒண்ணு இல்ல அனு. அதோட கழுத்தை பிடிச்சாச்சுல, இனிமே அது பாலை மட்டும்தான் ஆட்ட முடியும். நம்ம வீட்டுக்குள்ள இந்த பாம்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன சார், பாம்பை கையில வச்சுட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அதை தூக்கி வீசுங்க சார். நான் உன்னை தூக்கிலாம் வீச மாட்டேன். உன்னை பத்திரமா கொண்டு போய் வெளியே விட்டுக்கிறேன், நீ கவலைப்படாத. எதுல விளையாடணும்னு இல்லையா சார்? பாருங்க சார் அது எப்படி சீருதுன்னு. ப்ளீஸ் சார், முதல்ல கொண்டு போய் அதை விட்டுட்டு வாங்க. இருங்க சார், அப்படியே இருங்க, நான் போய் பங்குச்சரை கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் எதுக்கு? அவன் இப்பெல்லாம் கொஞ்சம் பிஸி, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த பாம்பு என்கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு, இனிமே இதால துள்ள கூட முடியாது. சார் ஏன் சார்? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சார் சார் பாம்பு சார். சார் என்ன சார் கையில வச்சிட்டு இருக்கீங்க? பீ கேர்ஃபுல் சார். சார் சார் பாத்து சார். அனு, நான் இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த வீட்ல பாம்பே வந்ததில்ல. இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு அனு? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது மேம்? நானே பாம்பை பார்த்து பயந்து போயிருக்கேன். வீடு சுத்தி தோட்டம் இருக்கு, அப்புறம் பாம்பு வராதா மேம்? ஹலோ, இது என்ன உன் காலனி நினைச்சியா? சுத்தி தோட்டம்னு சொன்னியே, அதை மெயின்டைன் பண்றதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு தான் எதுவுமே தெரியாதே. நீதான் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சே. ஆனா சூர்யா சார் பின்னாடி சுத்த மட்டும் தெரியும். டெய்லியும் கிளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ற பங்களா இது. இங்க பாம்பு வருதுன்னா என்ன காரணம்? புதுசு புதுசா நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வராங்களே, அவங்கதான் காரணமோ என்னமோ. இப்போ நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எப்பவோ சூர்யா சார் கிட்ட சொல்லியாச்சு. அவர் என் பேச்ச கேட்டதானே? அட்லீஸ்ட் உனக்காச்சும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எங்க நீங்க தேவையில்லாம எதையும் எது கூடயும் முடிச்சு போடுறீங்க. முடிச்சு போடுறது, கூட்டு சேர்ந்து பேசுறது, இதெல்லாம் ஓ வேலை. எனக்கு அதெல்லாம் வராது. என் மனசுல உள்ளத அப்படியே சொல்லிடுவேன், அவ்வளவுதான். மேம் என்ன கோவப்படுற நீ? நீ கோவப்பட்டா நான் பயந்துருவேனா? எப்போ இல்லாம இப்பதான் கொஞ்ச நாளா இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அத சூர்யா சார் கண்டுக்கிறதே இல்ல. போலீஸ் கிட்ட சொல்லலானா அதுக்கும் வேண்டாங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடி சுத்துறதுக்கே அவருக்கு நேரம் சரியா போயிடுது. நீ வரதுக்கு முன்னாடி இருந்த சூர்யா சார உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எப்படி இருந்தவரை எப்படி மாத்தி வச்சிருக்க பாரு. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடந்தா சூர்யா சாருக்கு என்னென்ன ஆகுமோ? ச்சே, உன்கிட்ட போய் இதெல்லாம் பேசுறேன் பாரு, என்ன சொன்னாலும் டோட்டல் வேஸ்ட். ச்சே.
உனக்கும் சூர்யா சாருக்கும் மேரேஜ்னு எப்போ பேச்சு ஆரம்பிச்சதோ அந்த நொடியில இருந்து என்னெல்லாமோ நடக்குது. எப்பவும் இல்லாம இப்பதான் கொஞ்ச நாளா இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. மீரா மேம் சொல்ற மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க. இது வரைக்கும் இந்த வீட்ல பாம்பே வந்ததில்ல, இப்ப மட்டும் எப்படி வந்துச்சானோ? சார், பாம்பு சார். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடந்தா சூர்யா சாருக்கு என்னென்ன ஆகுமோ? ஒருவேளை நானும் சூர்யா சாரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இத்தனை வருஷமா வராத பாம்பு இப்ப மட்டும் ஏன் சூர்யா சார கொத்த வந்துச்சு? மீரா மேம் சொன்னது சரிதான். என்னாலதான் இது எல்லாமே நடக்குது. எனக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணம் ஆகி அதனால சூர்யா சாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதுக்கு இந்த கல்யாணமே நடக்க வேண்டாம். நான் வாழ்க்கை முழுக்க அவரை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேன். சூர்யா சார் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். சார், நானும் நீங்களும் பிரிஞ்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நான் உங்களை பிரிய தயாரா இருக்கேன் சார். அனு, என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? என்னாச்சு அனு? ஏன் அழற? சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன அனு நீ? இந்த சூரிய பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ பயப்படலாமா? நம்ம கல்யாணம் தான் சார் என் பயமே. என்ன சொல்ற அனு? ஆமா சார், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதாலதான் இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு தோணுது சார். லூசு மாதிரி ஏதாவது பேசாத அனு. உங்க விஷயத்துல நான் லூசுதான் சார். உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு சார். அத நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம கல்யாணத்தால உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னா எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் சார். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அனு? இதுக்காக போய் இவ்வளவு போராடணும்? நினைச்ச நேரம் நினைச்சபடி எப்படி உன்னால மட்டும் பேச முடியுது? இந்த வார்த்தையை கேட்டு என் நெஞ்செல்லாம் அப்படியே படபடங்குது. நீ எப்படி ரொம்ப சாதாரணமா சொல்ற? சார், எனக்கு நீங்க வேணும். நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனா என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது சார். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தள்ளி நின்னு காலம் பூரா உங்களை பார்த்துட்டே நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன் சார். ஆனா என்னால உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட என் நெஞ்சே வெடிச்சிரும் சார். அனு, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ ஏன் இன்னும் இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. உன்னால கஷ்டம் வருது நீ நினைக்கிற, ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? வர்ற கஷ்டத்துல எல்லாம் நான் தப்பிக்கிறதே உன் கூட இருக்கிறதுனாலதான். இப்ப என்ன, உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும் நினைக்கிறேன். ஆகட்டும் அனு, உன்னால எனக்கு உயிர் போனா கூட அது எனக்கு சந்தோஷம் தான். இனிமே பைத்திய மாதிரி போய் உளராத. நமக்கு கல்யாணம் ஆகலனா தான் என் உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். நீ என் கூட இருக்கிற வரை எனக்கு எதுவும் ஆகாது. சாரி சார். அனு, நீதான் எனக்கு எல்லாமே அனு. நீ இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ்றது? இனிமே இப்படி பேசி என்னையும் வருத்தப்பட வைக்காத. இன்னொரு தடவை கல்யாணம் வேண்டான்னு மட்டும் சொல்லாத. சாரி சார். செக்யூரிட்டி டியூட்டி எல்லாம் முடிஞ்சதா? செக்யூரிட்டிக்கு எப்படிங்க டியூட்டிலாம் முடியும்? ஆல் டைம். அப்ப கிளம்புங்க. என்ன மாயா, சட்டன் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பக்கத்தான்
நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா நீங்க தான் டியூட்டில இருக்கீங்களே, நான் எப்படி பேசுறது? இல்ல மாயா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம பேசலாம். பிசினஸ் கிங் சூரிய பிரகாஷுக்கு செக்யூரிட்டி ஹெட். அவருக்காக என்ன வேணாலும் செய்வீங்களாமே? ஆமா மாயா, உயிரை தரதா இருந்தாலும் சரி, உயிரை எடுக்கிறதுனாலும் சரி, எதுவா இருந்தாலும் செய்வேன். நான் ரொம்ப லாயல். எனக்குன்னு தனி வாழ்க்கை எதுவும் கிடையாது. அப்போ மத்தவங்களுக்கு உங்க கடிகாரத்துல நேரமே இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது.